ஆண்டவரும் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு சில வசனங்கள் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து அந்த 8வது அதிகாரத்தில் 27 வாசிக்கும் பொழுது இருக்கிறது. அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லர்கள் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். எனக்கு அருமையானவர்களே, அந்த பிசாசு பிடித்த மனுஷனை கர்த்தர் விடுவிக்கிறார். அவர் கேட்கும் பொழுது உன் பேர் என்ன என்று கேட்கிறார். அந்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். எப்படின்னா, அவன் வேண்டுகிறான். அவன் இயேசுவோட ஒரு வேண்டுதலை வைக்கிறான். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? மகா சத்தத்தோடு அவன் வேண்டிக் கொண்டான். ஏனென்றால் அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டிருந்தார். அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளால் விலங்குகளால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு கட்டுகளை முறித்து கொண்டு பிசாசின வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவர் தங்களை பாதாளத்துக்கு போகும்படி கட்டளையிட்டதினால் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், அநேகம் பேராக இருந்தார்கள், லேகியோன் என்று. அவர் பாதாளத்துக்கு போகும்படி கட்டளையிட்டிருந்தார். ஸோ பாதாளம் மிக வேதனையானது. பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது, எங்களை பாதாளத்துக்கு போகாதபடி ஆண்டவரே எங்களை இந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக போகும்படியாக கட்டளையிடும் என்று கதறுகிறார். பாதாளம் அவ்வளவு வேதனையானது. ஏன்னா வெளிப்படுத்த விசேஷம் 21:8 விக்கிரகாரங்களும் அருவருப்பானவர்களும் வேசித்தனம் பண்ணலும் பொய்யரும் மாயை பின்பற்றி போகிறவர்களும் 2ஆம் மரணமை கண்ணு எரிகிற நேரத்தில் போய்விடுவார்கள். பாதாளத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தனவந்தன் ஒருவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படுகிற போது என்று. பாதாளத்தில் வேதனை இருக்கிறது. ஆதலால் பிசாசு கூட அங்கே போவதற்கு விரும்புவதில்லை. பிசாசு கூட அங்கே தங்குவதற்கு விரும்புவதில்லை. அங்கே போய் இருந்து துக்கப்படுவதற்கு அவை விரும்பவில்லை. உடனே கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கினது. அவன் என்ன செய்தான் என்றால், பிசாசியல் நீங்கின மனுஷன் 8வது அதிகாரம் லூக்கா 38-39. பிசாசிகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இதோ இயேசு அவனுக்கு, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அவன் பாருங்க, விடுதலை அடைந்தவன், நீ உன் வீட்டிற்கு போய் சொல்லுன்னு சொன்னார். ஆனால் அவன் அந்த நகரமும் அந்த ஊர் முழுவதும் அவன் தனக்கு நேர்ந்த விடுதலையை அற்புதத்தை பிரசித்தம் பண்ணினான். இந்த நாட்களிலே எனக்கு அறிஞர்களே, கர்த்தர் திரளானவர்களுக்கு விடுதலை, சுகம், அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் அதை குறித்து சாட்சி சொல்வதற்கு ஆட்கள் குறைவாயிருக்கிறார். ஆனால் அந்த மனுஷன், நீ வீட்டுக்கு போய் உனக்கு நடந்ததை சொல்லு, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுன்னு அனுப்பினா, இந்த மனுஷன் ஊரெங்கும் போய் சொல்கிறார், இயேசு என்னை விடுவித்தார், நான் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தேன், இயேசு விடுவித்தார் என்று சொன்னார். எனக்கு அருமையான இந்த நாட்களில் இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சமாதானம், சந்தோஷம், பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, இவைகள் எல்லாம் அநேகருக்கு ஊர் முழுவதும் போய் சொல்ல வேண்டியது விடுதலையானவர்கள், அற்புதம் பெற்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவர் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.